சுலைமான் நபி ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் KNA நிஜாமுத்தீன் அல்தாஃபி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே 10 நிமிடம் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைராத்துன் நிசா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய 9வது ஆண்டு நிறைவு விழா ஆலிமா முஅல்லமா பட்டமளிப்பு விழாவினுடைய தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற இக்கல்லூரினுடைய முதல்வர் செங்கோட்டை ஷாவி பள்ளிவாசனுடைய இமாம் சங்கைக்குரிய மௌலானா எம் மஹபூப் அன்சாரி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற வரலாற்று ஆசிரியர் சங்கைக்குரிய முகமது முஸ்தபா ஹாலித் அவர்களை, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற பள்ளியினுடைய இமாம் அவர்களே, இந்த பட்டமளிப்பு விழாவின் அவையில் இருக்கிற பெரியோர்களே, என் பாசம் நிறைந்த தாய்மார்களே, நெஞ்சம் நிறைந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது இதயம் கனிந்த சலாமை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் நிறைவு செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அருமையான சகோதரிகளே, அல்லாஹு சொல்லுவான் கோ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தார்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு திருமறையிலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு பின்னடைவை அடைந்து நரகத்தின் வழியின்பால் செல்கிறது என்று சொன்னால் அதற்கு பொறுப்பானவர்கள் யார்? பெண்கள், தாய்மார்கள் தான் அதற்கு பொறுப்பானவர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளினை பார்ப்போமேயானால், ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப பாடசாலை தாயினுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. ஒன்றை பாருங்கள், அஊது பிஸ்மி ஸல்லீம், ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவதில்லை என்று தவக்குல் செய் கண்மணியே. தாய்மார்கள் பிள்ளைகளை எப்படி தாளாட்டப்பட வேண்டும்? அல்லாஹ் ஒருவன் என்றோ, ரசூல் நபி தூதர் என்றோ, குர்ஆன் உண்மை என்றோ கொண்டாட என் கண்மணியே அப்படின்னு தாளாட்டணும் இல்லையா? அப்போ கலிமாவை சொல்லி அவுது பிஸ்மியை சொல்லி நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அல்லாஹு உண்மை, அல்லாஹுவே நம்ப வேண்டும், குர்ஆனை நம்ப வேண்டும், ரசூலை நம்ப வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சரியான பாதையை கற்றுக் கொடுப்பது தாயினுடைய கடமை என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு இளைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இளைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அருமையான தாய்மார்களே, ஒன்றை பாருங்கள். ஒரு குழந்தைக்கு அழுகிறது என்று வைத்துக்கொள்வோம். குழந்தை அழுகிற பொழுது
அந்த குழந்தை அழுவதற்குண்டான 1000 காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? ஒன்று வயிற்று வலியாக இருக்கலாம், செரிமான கோளாக இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லையா? அதை சரி செய்துகின்ற பொறுப்பு யாரிடத்தில் இருக்குகிறது? பெண்களாகிய தாய்க்குலங்களாக இருக்குகிற தாய்மார்களே உங்களிடத்தில் இருக்குகிறது. நேரத்தில் சொல்லுவார்கள், குழந்தை அழுகிற பொழுது தாலாட்டுவார்கள். எப்படி தெரியுமா? காண கிடைக்காத கருணை நபியை தேடி. எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தை அழுகிற பொழுது அழுதை நிப்பாட்டுவதற்காக சொல்ல வார்த்தை, காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாழி அழுகிறாயோ என் அன்பு மகன் தூங்கி எழு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் தாய்மார்கள் பிள்ளைகளை குழந்தைகளை தாளாட்டி வளர்த்த காலம் அது சகோதரர்களை. அமுதம் ஊற்றுகின்ற பொழுது அண்ணன் நபியின் பெயரை சொல்லி, சுந்தர நபியின் பெயரை சொல்லி, ஹுப்பன் நபியின் பெயரை சொல்லி அமுதம் ஊட்டி தாளாட்டி வளர்த்த காலத்தில் இளைய சமுதாயம் நல்லவர்களாக இருந்தார்கள். இன்று இளைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? தடுமாறிக் கொண்டிருக்கிறது. கஞ்சா குடிப்பவனாக, மது அருந்துபவனாக, மாதை நாடக்கூடியவனாக இந்த இளைய சமுதாயம் பின்தங்கி சீரழிந்து சின்னபனமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பொறுப்பான யாவர்கள் தெரியுமா? ஆண்கள் அல்ல, பெண்களாகிய நீங்களே பொறுப்பே. இந்த நோட்டீஸின் ஆரம்பத்தில் ஒன்று போடப்பட்டிருக்கு, முடிவுக்கு வந்துடுவேன். இந்த நோட்டீஸ் ஆரம்பத்தில் போடப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? மருகும் அல்லாமா அல்ஹாஜ் TJM சலாஹுத்தீன் ரியாஜ் ஹசரத் அவருடைய நினைவரங்கம் என்று. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜமாத்துல் சபையினுடைய கூட்டத்திலே ஹசரத் அவர்கள் பதிவு செய்வார்கள், உங்களை பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வையுங்கள், உயர்ந்த படிப்பை படிக்க வையுங்கள், உயர்ந்த பதவியிலே அமரச் செய்யுங்கள். ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் நல்ல படிக்க வையுங்கள், அதற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுங்கள். ஆனால் ஒரு கண்டிஷன், அவர்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாலும் சரி அல்லது செல்போன் மொபைல்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான வாங்கி கொடுக்கிற பொழுது அவர்கள் உங்கள் வீட்டின் நடுகாலில் வைக்க வேண்டும் என்றார்கள். நடுகாலில் வைக்க வேண்டும். அப்படி அவர்கள் நடுகால் வைத்து அவர்களை படிக்க வைத்தால் தான் அவர்கள் தவறு செய்வதில் பக்கம் செல்ல மாட்டார்கள் என்றார்கள் எங்கள் ஹசரத் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர்மாறமாக தாய்களே, உங்களுடைய கவனக்குறைவுகள், உங்களுடைய கவனக்குறைவினரால் இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தந்திருக்கிறார். ஆலிமா பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களை, இந்த அவையில் இருக்கிற என் தாய்க்கரங்களை, இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற ஏற்றதாழ்விற்கு நீங்களே பொறுப்பு, நீங்களே சாட்சி. உங்களுடைய பிள்ளைகள், வருங்கால இளைஞர்கள் சமுதாயத்தின் முன்னோடிகளாக வருவதற்கு நீங்கள் முன்னோடிகளாக இருக்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் நல்லவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். 1000 ஆலிமாக்களை இந்த ஹைராத்து நிசா உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் துஆ செய்யுமாறு உங்களை மீண்டும் வருவேன் என்று சொல்லி, மீண்டும் உங்களை மேடையில் சந்திப்பேன் என்று சொல்லி தருகிறேன் சலாம். பெறுகிற விடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். மிக அழகிய முறையில் வாழ்த்துறை வழங்கிய சுலைமான் நபி ஜும்மா பள்ளி வசலுடைய இமாம் KNA நிஜாமுத்தீன் அல்தாஃபி ஹசரத் அவர்களுக்கு